My name is Kirthiyan Paramayalan. I am grade 9. நம்ம எக்ஸசைசஸ் செய்யப்படும் பயிற்சி ப்ரெசன்ட் சிம்பிள் சென்டென்சஸ் நிகழ்கால சாதாரண வசனங்கள் அது ரெண்டு வகைப்படும் சிங்குலர் ப்ளூரல் சிங்குலர்ண்டா ஒருமை ப்ளூரல்ண்டா பன்மை சிங்குலர் ப்ளூரல் சென்டென்ஸா நவுன்ஸா சென்டென்சஸ் சிங்குலர் சென்டென்சஸ் என்ன ஒருமை வசனங்கள் ப்ளூரல் சென்டென்சஸ் பன்மை வசனங்கள் இங்கே பாவிக்கிற நாங்கள் ஆக்சிலரி வேர்ப்ஸில் என்னென்ன பாவிக்கிறோம் சிங்குலருக்கு என்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் பாவிக்கிறோம் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொன்னால் டஸ் டூ தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸில் சிங்குலருக்கு என்ன பாவிக்கணும் சிங்குலர் பாவிக்கிறது டஸ் ப்ளூரலுக்கு டூ பாவிக்கணும் சரி ரைட் அதே மாதிரி சிங்குலர் வசனங்கள் ஒருமை வசனங்கள் இருக்கிற நேரம் நாங்கள் பாவிக்கிற எழுவாய் அதாவது சப்ஜெக்ட் என்ன வரணும் ஈசிங்கிறது ஒருமையில் பாவிக்கக்கூடிய எழுவாய்களை நாங்கள் பயன்படுத்தணும் சப்ஜெக்டை பயன்படுத்தணும் அதில் ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு உயிரை குறிக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கக்கூடிய எழுவாயை பயன்படுத்தப்படும் என்ன ப்ளூரலுங்கிற நேரம் என்ன வரணும் ஐவியூ அதாவது பன்மையில் எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய மாதிரி எழுவாய் அமையணும் சப்ஜெக்ட் அதுக்குள்ள வார என்ன பர்சன்ஸ் அல்லது திங்ஸ் அல்லது பிளேஸ் எண்ணிக்கை நம்பர்ஸ் என்ன மோர் தென் ஒன்னாக இருக்கு சரிதானே ரைட் டூ திஸ் எக்ஸசைஸ் அப்போ ஏன் ப்ளூரல் ஐ வந்து மோர் தென் ஒன் இல்லை ஒன்றை விட கூட இல்லை ஏன் ஐயை நாங்கள் ப்ளூரலை பாவிக்கும் அது வந்து எக்ஸப்ஷன் விதிவிலக்கு அதுக்காக வேண்டி நாங்கள் ப்ளூரல் ஐயை பாவிக்கிறோம் மற்ற காரணம் வந்து நாங்கள் கேள்வியாக மறைவசனமாக அதாவது கொஷனாக நெகட்டிவாக பயன்படுத்துகிற நேரம் அதுக்கு நாங்கள் டோன்ட் தான் பாவிக்க வேண்டியிருக்கு என்ன அதாவது டூக்குரிய வசன அமைப்பு தான் அங்கே அமைகிறதால அது என்ன செய்கிறோம் நாங்கள் ஐய புளுரலாக நாங்கள் வசனங்கள் எழுதும்போது எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்குது சத்தம் போகிறாங்க வரலாம் எழுதுறதுக்கு